ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த புதிய தொழிலாளர்கள் சட்டம் கடந்த 21 நவம்பர் 2025 அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, 1950 மற்றும் 1960களில் மொத்தமாக 29 வகையான லேபர் கோட்ஸ் வந்து இருந்தது, லேபர் லா இருந்தது. அது எல்லாத்தையும் சுருக்கி இப்போது 4 லேபர் கோடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 4 லேபர் கோடும் பார்த்திங்கன்னா 2019 2020 கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்போ தான் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு லேபர் கோடு வந்து என்ன சொல்லணும்னா, கோட் ஆஃப் வேஜஸ் அப்படின்னு சொல்லி 2020 அந்த கோட் ஆஃப் வேஜஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அது இப்போ அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோட் ஆஃப் வேஜஸில் நிரந்தர எம்ப்ளாயி, அதாவது பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ் கிடைக்கக்கூடிய அந்த கிராஜுவிட்டி தொகை அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த வகையில் எப்படி அதிகமாக கிடைக்கும், இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த புதிய லேபர் கோட் ஆஃப் வேஜஸ் 2020 பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பேசிக் பே இருக்குது பார்த்திங்களா. ஸோ தற்போது வரைக்கும் மேக்ஸிமம் ஆவரேஜாக சிடிசி ஸ்ட்ரக்சரில் இந்த 40% ஆஃப் யுவர் சிடிசி வந்து உங்கள் பேசிக்காக வந்து இருக்குது. அதிகபட்சம் 40% அல்லது 40%க்குள்ளே வந்து இருக்குது. ஸோ இந்த 40% இல்லாமல் ஒரு சிடிசி அமௌண்ட் 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா, அதில் 50% பேசிக் பேவாக இருக்கணும், 50% மீதி இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஏ அலவன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோட் ஆஃப் வேஜஸ் 2020 வந்து சொல்லுது. ஸோ அதன்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கிராஜுவிட்டினுடைய கால்குலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 15 இன்ட்டு லாஸ்ட் ட்ரான் இன் சேலரி இன்ட்டு டோட்டல் சர்வீஸ் இயர்ஸ் டிவைடட் பை 26 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இந்த 15ங்கிறது ஒரு மாதத்துக்கு பாதி நாள், 5 months அப்படின்பாங்க. ஸோ 15 நாள் வந்து எடுத்துக்கிறாங்க. லாஸ்ட் ட்ரான் சேலரி அப்படிங்கிறது என்னென்னா, கடைசியாக நீங்கள் ரிசைன் பண்ணும்போது உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போது இதில் தான் நம்ம ஃபார்முலாலாம் டோட்டலாகவே அப்படியே மாறுது. அதாவது கால்குலேஷன் வந்து மாறும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேசிக் ப்ளஸ் டிஏ வந்து 40% இருக்கிறத 50% உயர்த்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ 40,000 இருந்ததுன்னா, அதை இப்போ 50% மாற்றினாங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய பேசிக் அமௌண்ட் வந்து 50,000 மாறிடும். அப்போ கால்குலேஷனில் போடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். அதை அப்படியே பார்க்கலாம். இப்போ டோட்டல் சர்வீஸ் இயர்ஸ் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. நிரந்தர எம்ப்ளாயீஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கிடைக்கக்கூடிய தொகை வேணால் அதிகமாக கிடைக்குமே ஒழிய 5 வருஷம் நீங்கள் மினிமம் ஒர்க் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து நிரந்தர எம்ப்ளாயீஸ்க்கு இருந்த ரூல்ஸு. அந்த ரூல்ஸே தான் இப்போயும் வந்து கண்டினியூ ஆகுது. ஒன்லி அந்த எஃப்டி சொல்கிறாங்கல்ல, ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயீஸ் மற்றும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் 5 வருஷத்துலேருந்து 1 வருஷமாக குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த 1 வருஷமாக குறைச்ச பெனிஃபிட்டு. மற்றபடி நிரந்தர எம்ப்ளாயீஸ், பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 5 வருஷம் தான். அப்போது மினிமம் நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணால் அது வந்து 5 வருஷமாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் 240 நாள் நீங்கள் ஒரே கம்பெனியில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிராஜுவிட்டி வந்து எலிஜிபிள். இல்லை நான் வந்து 4.5 வருஷத்துலேயே ரிசைன்மெண்ட் வந்துட்டேன் அப்படின்னாலும் நாட் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி இப்போது இந்த சட்டத்தின்படி நவம்பர் 21 அப்புறம் ரிசைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிராஜுவிட்டி அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். ஏற்கனவே ரிசைன்மெண்ட்டு நோட்டீஸ் பீரியட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி அமௌண்ட் அதிகமாக கிடைக்காது. இப்போது கால்குலேஷன் பார்த்தாச்சு, ஃபார்முலா வந்து பார்த்தாச்சு. இந்த 26 அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன் மந்த், ஒரு மாதத்துக்கு 26 நாள் ஒர்க்கிங் டேவாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதன்படி கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பழைய சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, பழைய லேபர் லா படி கால்குலேட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். பேசிக் வந்து 40% அப்படிங்கிறனால நான் 40,000 வந்து எடுத்துருக்கிறேன். அப்போ 15 இன்ட்டு 40,000 இன்ட்டு 8 வருஷம் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இதோட போய் 26 போட்டிங்க அப்படின்னா கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து 1,84,615 ரூபா அந்த எம்ப்ளாய்க்கு வந்து கிடைக்கும். அவர் ரிசைன் பண்ணார் அப்படின்னா, 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா. இப்போது இந்த பேசிக் பே தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 50% வைத்திருக்கிறாங்க. அப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய நபருக்கு பேசிக் பே 50% அப்படின்னா எவ்வளோவா இருக்கும், 50,000. ஸோ அதனால் நான் 50,000 போட்டுக்கிறேன். இன்ட்டு 15 இன்ட்டு 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதே 8 வருஷமே கால்குலேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்து வருது, டிவைடட் பை 26 இது போட்டிங்க அப்படின்னா இப்போ அவருக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 2,30,769 ரூபா கிடைக்குது. வந்து 1,84 தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 46,000 ரூபா அவருக்கு கூடுதலாக கிடைக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த புதிய லேபர் லா சட்டத்தின்படி நிரந்தர எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எப்படி அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.